சிறப்புரிமைகள் சட்ட மூலம் நிறைவேறியவுடன் விஜயராமவிலிருந்து மஹிந்த வெளியேறுவார், நாமல் ராஜபக்ஷ கூறுகிறார் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை ரத்து செய்யும் சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டவுடன் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அரச உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறுவார் என ஜனாதிபதி சட்டமூலங்களை கொண்டு வரும் போது தன் எதிர்காலம் குறித்து கவனம் செலுத்த வேண்டும் எனவும், ஏனெனில் எதுவுமே நிலையற்றதென ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பார்லமெண்ட் உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கிறார். ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன காரியாலயத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற தொகுதி அமைப்பாளர்களுடன் சந்திப்பில் ஊடகங்களுக்கு கருத்துக்களை முன்வைக்கும் போதே இந்த விடயங்களை அவர் கூறியிருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளை ரத்து செய்யும் சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டவுடன் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அரசு உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறுவார். இவற்றை நாங்கள் கேட்டு வாங்கவில்லை, அரசியலமைப்பு கிடைக்கப்பட்டது. முன்னாள் ஜனாதிபதிகள் தொடர்பில் தீர்மானங்கள் எடுக்கும் ஜனாதிபதி தனது எதிர்காலம் குறித்தும் கவனம் செலுத்த வேண்டும். இந்த நாட்டில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு இன்றும் பல்வேறு அச்சுறுத்தல்கள் காணப்படுகின்றன. நாங்கள் வெறுப்புடன் அரசியல் செய்யவில்லை. எனக்கு எதிராக பெரும்பாலான வழக்குகள் நல்லாட்சி அரசாங்கத்தில் தான் தாக்கல் செய்யப்பட்டன. இருப்பினும் நாங்கள் முன்னாள் ஜனாதிபதிகளான ரணில் விக்ரமசிங்க மற்றும் மைத்ரிபால சிறிசேனவோடு ஒன்றிணைந்து அரசியல் செய்தோம். அரசியலை நாங்கள் வெறுப்புடன் பார்க்கவில்லை. ஜனாதிபதி மாலத்தீவுக்கு அரசு பயணத்துக்காக சென்றார். நான் எனது தனிப்பட்ட தேவைக்காக சென்றேன். இருவரும் ஒரே விமானத்தில் தான் சென்றோம். இது ஒன்றும் பெரிய விடயம் அல்ல. அரசியல் கட்சி வேறுபட்டதாக இருக்கலாம். இருப்பினும் அனைவரும் இலங்கையர்களே. விடுதலை புலிகள் அமைப்பு பயங்கரவாத செயற்பாட்டுடன் இராச்சியத்தை பலவீனப்படுத்த முயற்சித்தது. எனவே அந்த முயற்சி தோற்கடிக்கப்பட்டது என்பதாகவும் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் தெரிவித்த கருத்தும் இங்கே முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம்.